ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த சிவராத்திரிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவமானது இருக்குது அப்படின்ற முக்கியமான தகவலையும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் ரிஷபராசினியர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரிய அற்புதமான ஒரு ராத்திரிங்க. அதாவது ஆண்களுக்கு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னும், பெண்களுக்கு நவராத்திரி 9 நாட்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். மகா சிவராத்திரி அப்படின்னா சிவனுடைய சிறந்த இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு நல்லது. அதாவது சிவனுடைய மகத்தான இரவு, ஒரு புனிதமான இரவு அப்படின்னு பக்தர்களால் சொல்லப்படக்கூடியது. இந்த காலகட்டங்களில் மந்திரங்களை உச்சரித்து சிவலிங்கத்துக்கு தண்ணீர், பால் இதெல்லாம் படைச்சி விரதம் இருந்து விழித்திருந்து அந்த இரவு முழுவதும் தங்களுக்கு அமைதி கிடைக்கணும், உங்களுடைய இருண்ட எண்ணங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இந்து யுத்தங்கள் இந்த இரவை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்கு. இதில் சிவன் பார்வதியை மணந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த இரவில் சிவன் பெரிய தாண்டவ நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோவில்களும் துறவிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த இரவு இருளையும் தவறான கருத்துக்களையும் வெல்வதற்கான இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால பல மடங்கு அதிக பலன்கள் தருவான். அதாவது பல பிறவிகளில் நீங்கள் செய்த பாவங்களில் இருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்கிறதுண்டுங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுக்க பூஜை நடத்தி வழிபட்ட நாள். இந்த சிவராத்திரியாக கொண்டாடக்கூடியது இதுதாங்க. சிவராத்திரியானது பார்த்திங்கன்னா வருடந்தோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தசி தேதியில் கொண்டாடுவாங்க. இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க 4 கால யாமம் நடக்கும். அன்றைக்கி விரதம் இருந்து கடைப்பிடிக்கக்கூடியவங்க சிவராத்திரிக்கு முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டும் உணவு எடுத்துகிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். சாயங்காலமாக குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்குது. இதனால் மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி தான் கடைப்பிடிக்கணும். ஏன்னா 16ஆம் தேதி திதியே முடிஞ்சிடுது. 15ஆம் தேதி இரவு தான் நீங்கள் சிவராத்திரியை கொண்டாடணும். 16ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா அமாவாசை திதி ஆரம்பமாயிடுது. அதனால் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. விரதம் இருக்க முடியாதவர்களும் கண்டிப்பாக கவலை மட்டும் படாதீங்க. ஏன்னா சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். நீங்கள் நினைத்த இடத்துலேருந்து வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு வேண்டிய வரங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. கோவிலுக்கு தான் போய் விரதம் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் தான் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் கிடையாதுங்க. எதுவுமே நம்ம செய்யக்கூடியது தான். ஏன்னா வழிபாடுகள் பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நாமே வடிவமைத்துக்கிட்டது தான். எதுவுமே இறைவன் இப்படித்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. நம்ம இறை வழிபாடு செய்யக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்கணும், எண்ணமும் அதே மாதிரி தூய்மையாக இருக்கணும். இது இருந்தாலே போதும். எங்கே இருந்தாலும் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எழுதுங்க. மந்திரங்களை எழுதுறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் உச்சரிக்கிறதுனாலையும் நிறைய பலன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா,
ரிஷபராசினியருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க இருக்குங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதுசாக நிறைய மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ச்சியான தகவல்கள் எதுவும் நீங்கள் கேட்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கான ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய முதலீடுகளில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காம கூட போகலாங்க. ஸோ கிடைக்கல அப்படின்னா கூட அதனால் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ டென்ஷனோ படபடப்போ இதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ எது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றதுனால எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்படாதீங்க. காதல் சார்ந்த விஷயங்கள் உறவுகளையும் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்க போகுது. அதனால் காதல் வாழ்க்கை வந்து பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பொதுவாக எந்த காலகட்டங்களாக இருந்தாலும் சரி அமைதியை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல திசையில் தான் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட இல்லைனா தொழில்முறை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு கண் அப்படின்னா அது அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அதாவது இன்னொரு கண் மாதிரி அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. தொழில் வந்து அவங்களுடைய எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு உதவியாக இருக்கும். மொத்த அதிகாரிகளோட நல்ல ஒரு உறவை பேணி காக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அலுவலக அரசியல்லேருந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைமிங்காக இருக்கும். அதுலேயும் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு புதுசாக நீங்கள் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு புதுசாக முயற்சிகள் எடுக்கிறது, நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்குவீங்க. உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திப்பீங்க. இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து செய்கிறதுக்கு தூண்டுற மாதிரி இருக்கும். அவசரமான முடிவுகள் மட்டும் கண்டிப்பாக எடுக்காதீங்க, தவிர்த்துக்கோங்க. வருமானம் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு தொழிலை நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு புதிய பாதைக்கு நீங்கள் அதை கொண்டு போகிறதுக்கோ அல்லது விரிவுபடுத்துறதுக்கோ கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் செய்ய முடியும். வெளிநாட்டில் உங்களுடைய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கல்வி கட்டணம் இப்போ வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நிதிநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசாக பிரச்சனைகள்லாம் இருக்காது. காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் பெரிய விஷயமாக்காதீங்க. அதாவது சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் அது நீங்களே பெருசுப்படுத்திடுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல உறவை வந்து பராமரிக்கணும். குழந்தைகளை குடும்பத்தை நல்லபடியாக பராமரிக்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கும். குடும்பத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தவறான புரிதல்களையும் உரையாடல்களையும் மட்டும் வச்சுக்காதீங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனிமையில் இருப்பாங்க, திருமண வாழ்க்கை இல்லாமல். அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு திருப்தியானது கிடைக்கும். வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அவங்க இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லைன்னா பொது இடமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலோ மரியாதை அப்படின்றது குறைவாக கிடைக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா நாம் நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய நேர்மை உண்மை எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய உறவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஒரு சில திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விரிவுபடுத்துறதை பற்றி யோசிக்கலாம். உங்களுடைய குடும்பம் நல்லா வந்து விரிவாக அடையிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. உடல் நலம் அப்படின்றது முன்னாடியே சொன்ன மாதிரியே தாங்க ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ தசாபுத்திகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் உங்களால் வந்து தவிர்க்கவும் முடியும். அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தோல் ஒவ்வாமை தொற்றுகள் இருக்கக்கூடியவங்களாம் கரெக்டாக நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அதனால் உங்களுடைய குடும்பமே கூட பாதிப்படையலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட நேரம் வந்து செலவிட முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செயல்படுத்துங்க. ஏன்னா அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியை வந்து கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படலாம். வைரஸ் காய்ச்சல் வர்றது, பல் சம்மந்தமான பிரச்சனைகள், வாய் பிரச்சனைகள் இதெல்லாம் பாதிப்படைகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் தான் சரியாக பராமரிக்கணும். இந்த காலகட்டங்களில் குறிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சில சிக்கல்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
எது எப்படியானாலும் சரி நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய அருள் ரொம்ப முக்கியம். அதனால் சிவராத்திரியில் நீங்கள் இறைவனை நினைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் வைங்க. திருமணம் ஆகலையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, தொழில் நடக்கலையா, நல்ல கல்வி இல்லையா, உங்களுக்கு வீடு வேணுமா, கடன் தீரணுமா, தொழில் நல்லா நடக்கணுமா, எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றத்துக்கு எம்பெருமான் ஈசன் தயாராகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு அற்புதமான நாளில் அவருடைய பாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு அவரோட நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க. நிச்சயம் நடத்தி கொடுப்பாரு. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இந்த பதிவில் நிறைய தகவல்களை ரிஷபராசி என்பவர்களாக்கி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரியை பற்றின நிறைய தகவல்களையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சிவராத்திரியை பற்றி நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.